ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு மெஹந்தி கிட்ட, அதாவது ஆர்கானிக் கோன் செய்யறதுக்கான ஒரு கிட்ட. இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் வந்து என் தம்பி மேரேஜும் கிட்ட வந்தது. சரி, ஓகே, தம்பி மேரேஜுக்கு இந்த வாட்டி ஆர்கானிக் மெஹந்தி ட்ரை பண்ணலாம். என் சிஸ்டரும் கூட இருக்கா, ஸோ 2 பேர் சேர்ந்து இந்த கோன் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ட்ரை பண்ணுறது எப்படி நாங்கள் பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஹென்னா பவுடர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு கோன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு அந்த பேப்பர் கவர் கொடுத்துருந்தாங்க, இதுக்குள்ளே மெஹந்தி ஊற்றி வைக்கிற மாதிரி பெருசு. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த எலாஸ்டிக் மாதிரி இருந்தது. அப்புறம் இது வந்து குண்டூசி, ஒரு குண்டூசி வந்து எல்லாம் பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில். அப்புறம் இது வந்துட்டு அதே மாதிரி ஷீட்ஸ் தான், டிரான்ஸ்பரண்ட் ஷீட், கோன் செய்யறதுக்கான சைஸில் கட் பண்ணி ஸ்கொயர் ஷீட்டாக கட் பண்ணி. அந்த ஃபஸ்ட்டு இருந்தது வந்து கட் பண்ணாமல் பெரிய ஷீட்டாக இருந்தது, இது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் எப்படி கோன் செஞ்சோன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எங்களால் மெஷர் பண்ணோம். ஸோ ஒரு கிளாஸ் வந்து 100 கிராம்ஸ் இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதுலேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு 100 கிராமோட கொஞ்சம் ஜாஸ்தி ஹென்னா பவுடர் தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதை எல்லாமே போட்டுக்கிட்டோம். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு இதில் வேணால் செய்யலாம், இதுலனா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒன் டே நம்ம அப்படியே வைக்கணும். ஸோ இதுனா க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலான்ட்டு நான் இருந்த எல்லா எண்ணெய் பவுடரையுமே எடுத்துட்டேன். அந்த கொஞ்சோண்டு பேலன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபுல்லாகவே போட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராம்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, 100 கிராம்ஸ்க்கு 50 கிராம் சர்க்கரைன்ற மாதிரி அளவு அதையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்யும்போது செம ஃபன்னாக இருந்தது. ஏன்னா கூட வந்து ஃபுல்லாக என் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டே தான் செஞ்சோம். இதுதான் நானும் இப்படி ஃபஸ்ட் டைம் கோன் செஞ்சு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதாவது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் மெயினே. இல்லை கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மொத்தமாக தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லை, என் சிஸ்டர் அவள் கையும் தெரியணும்னு சொல்லி கொஞ்சம் கையை மட்டும் கொண்டு இப்படி ஆட்டி விளையாடிட்டு இருந்தா. ஸோ நிறைய சேட் பண்ணிகிட்டே தான் நாங்கள் வந்துட்டு இதை செஞ்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மெமரிஸ் தானே. அதனால தான் வந்து நான் என் தம்பி கல்யாணத்தப்போ இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே செஞ்சோம். இதை ஓரளவு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் நான் கொஞ்சம் இது க்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது, அதாவது பபிள்ஸ் கட்டி கட்டியாக இருக்குது. அதோட என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன மூடிக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2 மூடி ஆட் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக டெக்ஸ்சர் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 30 ml வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. நாங்கள் ஒரு மூடியை தான் வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு வீடியோ பார்த்து ஸோ இந்த மெஷர்மெண்ட் குத்து மதிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பண்ணேன். ஓரளவு நல்லா தான் வந்திருந்தது. ஃபைனலாக நான் அவுட்புட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஓரளவு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம்.
ஆயில் ஊற்றினோடனே இந்த மாதிரி சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துடும், அது ஒட்டாமல். பார்க்குறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்க ரொம்ப டெக்ஸ்சரே அழகாக இருந்துச்சு. எல்லாம் சாக்கோ லாவா கேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ணிவிட்டு பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம இதை எடுத்து கோனா மேக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து நம்ம அப்படியே இது பண்ணக்கூடாது, திருப்பியும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இது திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய ஊற்றிடக்கூடாது, ஏன்னா தண்ணியாகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பயத்தோடையே நாங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும், அப்படியே அது ஃப்ளோ வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஓரளவு இப்போ நல்லா வந்துருச்சு. நமக்கு அந்த ஃப்ளோ வந்து நல்லா விழுதுல, ஸோ இந்த ஃப்ளோ கரெக்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் நெக்ஸ்ட்டு அந்த பேப்பர் கப் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அதை இப்படி கிளாஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஃபில்டர் பேக்கையும் கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஏதாவது நம்ம எவ்வளோ தான் அது நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் உள்ளே ஏதாவது கட்டி இருக்கும், அதாவது கட்டி கட்டியாக உருண்டையாக லம்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபில்டர் பேக் போட்டு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். பட் இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான், ஏன்னா அது பிடிச்சி இழுக்கணும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறோமோ அப்படி தான் வருன்ற மாதிரி வீடியோலலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ நானும் என் சிஸ்டரும் எப்படி பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டே தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்த ஸ்டெப் பண்ணாமல் பண்ணோன்னா நம்ம கோன் செஞ்சாலும் அதுலேருந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது, இடையில அடைச்சிக்கும் ஏதாவது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி எடுத்தோம். ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்து பார்த்தோம், கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓரளவு வந்துருச்சு. ஆனால் ஃபைனலாக லாஸ்ட்டில் இழுக்க முடியல. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அதை பிடிச்சி இழுத்தோம். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, எங்கே எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. அதனால தான் என்னால் அதை கரெக்டாக வீடியோ கூட எடுக்க முடியல. அது இருக்குது 2 பேரும் சேர்த்து பிடிச்சி இழுத்து எடுத்துட்டோம் ஒரு வழியாக. பாருங்க, சூப்பராக எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அந்த கவருக்கு. நெக்ஸ்ட்டு இதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம கோன் ரெடி பண்ணணும். ஸோ கோன் ரெடி பண்ணிவிட்டு தான் இதை கட் பண்ணணும், அது வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து கோன் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு அளவு ஷீட் கொடுத்துருந்தாங்க, இந்த சைஸில் கட் பண்ணி கோன் மேக் பண்ணலான்ட்டு. ஸோ நாங்கள் இதில் பண்ணாமல் இது வந்து ஒரு 3 ஷீட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சாம்பிளும் எப்படி செய்யணும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்த ஷீட்டை வந்து அதே அளவுக்கு மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு ட்ரையல் தான், இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். அது ஓரளவு எனக்கு ரிசல்ட் நல்லா வந்ததுனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த கோன் வந்து இப்படி தான் இந்த மாதிரி எண்டில் பிடிச்சிட்டு அப்படியே மேலே வந்து ரொம்ப மெலிசாக ரொட்டேட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக வரக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக மெலிசாக ரொட்டேட் பண்ணணும். இது வந்து நம்ம கை பழக பழக இது ரொட்டேட் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்துடும். நான் வந்து ஒரு 2 கோன் தான் செஞ்சேன். என் தங்கச்சி தான் ஒரு 5 கோன் கிட்ட செஞ்சா. அவள் வந்து டக்குன்னு பர்ஃபெக்ட் ஆகிட்டா. நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி குண்டூசி குத்தணும். குண்டூசி குத்தவும் அந்த கோன் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ திரும்பியும் நம்ம மேலேருந்து ரொட்டேட் பண்ணி அதை நல்லா டைட் ஆக்கிக்கணும், ஃபிட்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலோ டேப் ஒட்டிடணும். அந்த எண்டில் ஒட்டி இப்படி அழகாக சுற்றி விட்டுறணும். அதை
சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக திருப்பி இருக்கா கோனை. அதுக்கப்புறம் இதே மாதிரி மேலேயும் வந்து நம்ம ஒரு இடத்துல ஓப்பன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் லைட்டாக செல்லோ டேப் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 5 to 6 கோன்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து மெஹந்தியை ஃபில் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது வந்து நமக்கு ஈஸி தான் ஃபில்லிங் பண்ணுறது. இது ஃபில் பண்ணுறது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு அதை வந்து நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணணும். ஃபுல்லாக வைக்காமல் ஒரு 3/4 அளவுக்கு வச்சுக்கணும். முக்கால் இது வர அளவுக்கு வச்சுக்கணும். மேலே வரைக்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செல்லோ டேப்பை போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். நல்லா பெரிய செல்லோ டேப்பாக போட்டு நல்லா அமுக்கி ரெண்டுத்தையும் நல்லா அமுக்கி இது பண்ணிடணும். அப்போ தான் அது வெளியில் வராது. ஸோ நல்லா அந்த இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கோன் வந்து வெளியில் வராது. நம்ம அமுக்கும் போது லீக் ஆகாது. எங்களுக்கு வந்து நாங்கள் கோன் செஞ்சதில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரல. லீக் எதுவுமே ஆகலை. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இதை இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொட்டேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணி இந்த 2 சைடும் இப்படி இது பண்ணிவிட்டு மடித்து விட்டு இது நல்லா இழுத்து செல்லோ டேப் போடணும். அப்போ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கிரிப்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கிரிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மெஹந்தி போடும்போது நமக்கு ஃப்ளோ இருக்கும். நம்ம ஆல்ரெடி கோன்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு கிரிப் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போட்டுக்கணும். ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் ஒரு 2-3 சைடை வந்துட்டு செல்லோ டேப் போட்டுட்டு விட்டுருவாங்க. ஓரளவு கரெக்டாக வந்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக தெரியாதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா இது வந்து 2 செல்லோ டேப் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமும் ஒரு சேஃப்டிக்காக இன்னும் 2 மேலே ஒட்டிக்கிட்டோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் எல்லா கோனுமே. இதுதான் நாங்கள் வந்து என் தம்பி ரிசப்ஷனுக்கு முந்தின நாள் நான் வச்சேன். சூப்பராக இருந்தது. ஆனால் என்னென்னா இது எனக்கு காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது ஏன்னு தெரியலை. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே தான் தெரிஞ்சுது, காயவே இல்லை. அது வந்து நாங்கள் ஆயில் ஏதாவது நிறையா ஊற்றிட்டோமா என்னன்னு தெரில. பட் கலர் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து நான் 2 days கழித்து தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா மெஹந்தி ரிமூவ் பண்ணோன்னே எடுக்கணும்னு நினச்சேன். நான் கல்யாண பிஸியில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். என் கையை எடுக்கவே இல்லை. 2 days கழிச்சுமே இவ்வளோ டார்க்காக ஸ்டெயின் இருந்தது. ஸோ அந்த எடுத்தோடனே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் அப்படி கொஞ்சம் டைம் ஆக டார்க் ஆகும் மாதிரி இதுவும் சூப்பராக டார்க் ஆயிடுச்சு. அப்புறம் என் சிஸ்டர் சொன்னால் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னால். ஏன்னா அவளால் வந்து ரொம்ப மெலிசான டிசைன்லாம் வைக்க முடியல. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ண கோன் சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.